இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல லலிதா சகஸ்ரநாமம் கூறும் பொழுது நம் உடலில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். லலிதா சகஸ்ரநாமத்தில் என்ன விசேஷம் என்றால், ஒரு முறை கூப்பிட்ட நாமம் மற்றொரு முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்காது. லலிதா சகஸ்ரநாமத்தில் மட்டும்தான் தேவி சொரூபம் தோன்றிய வரலாறு, அவளை வழிபட இயந்திரம், மந்திர பரிவார தேவதைகளின் நிலை, வழிபாட்டு முறை, அவள் அருளால் பெறக்கூடிய மேன்மைகள் ஆகியவைகளை வாக் தேவதைகளே கூறுவதால் வேதத்திற்கு சமமாக கூறப்படுகின்றது. ஸ்ரீ மாதா என்று அழைக்கப்படும் லலிதையானவள் எப்படி தோன்றினாள்? அசுரர்களின் இடையூறுகளையும் இன்னல்களையும் தாங்க முடியாமல் தேவர்கள் யாகம் வளர்த்து அம்பாளை வேண்டி நின்றனர். அவளை வரவரிக்க தங்களின் தேகத்தையே யாகத்தில் அர்ப்பணிக்க தயாரானார்கள். அப்போது ஞானமாகிய கூட்டத்தில் இருந்து ஆதி சக்தியானவள் தோன்றினாள். சக்திகளுக்குள் ஸ்ரீ லலிதா போல் வேறு எந்த சக்தியும் இல்லை என்று கூறுவார்கள். சகஸ்ரநாமங்களில் லலிதா சகஸ்ரநாமம் மேன்மை வாய்ந்ததாக போற்றப்படுகின்றது. நமது முதுகு தண்டின் அடியில் கிண்ணம் போன்ற அமைப்பு உள்ளது. இதுதான் மூலாதாரம் என்று கூறப்படுகின்றது. நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி சகஸ்ரநாமம் சொல்லும் போது நாபிக் அடியில் இருக்கும் சக்தியை மந்திரத்தின் அழுத்தம் சீண்டி விடுகின்றது. அந்த சக்தியானது மேலே எழும்பி சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஹக்னையை, பிறகு சகஸ்ராரம் என்ற கடைசி நிலையை வந்தடைகிறது. சகஸ்ராரம் என்னும் சிகரத்தில் தான் ஸ்ரீ சிவன் இருப்பதாக கூறப்படுகின்றது. சகஸ்ராரத்தில், அதாவது சிகரத்தில் கவிழ்ந்த நிலையில் உள்ள கிண்ணத்தில் அமிர்தம் உள்ளது. கீழிருந்து எழும்பிய சக்தி சிகரத்தில் உள்ள சிவனோடு சேரும் பொழுது கவிழ்ந்த நிலையில் உள்ள கிண்ணத்தில் இருந்து அமிர்தம் கொட்டுவதாக அறியப்படுகின்றது. அப்பொழுது அவள் சிவசக்தி ரூபிணியாகவே நமக்கு காட்சி கொடுப்பாள் என்று கூறப்படுகின்றது. லலிதா சகஸ்ரநாமம் படிப்பதால் கங்கை போன்ற புண்ணிய நதிகளில் முறைப்படி நீராடுதல், அவிலிங்க சேஸ்திரத்தில் கோடி லிங்கங்கள் பிரசிட்டை செய்தல், அஸ்வமேதா யாகம் செய்தல், அன்னதானம் செய்தல், இவை எல்லாவற்றையும் விட மேன்மையானது என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது புரிகின்றது அல்லவா நாம் ஏன் லலிதா சகஸ்ரநாமத்தை சிரத்தையுடன் கூற வேண்டும் என்பதை. விழிப்பு நிலை, உறக்க நிலை இரண்டிலுமே நம்முடன் தேவி எப்பொழுதுமே இருக்கின்றார். வாக் தேவதைகள் மொழிய ஸ்ரீ அயக்ரீவரால் தெளியப்படுத்தப்பட்ட ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தினை நாமும் அனுதினமும் நவிலுவோம், நிறைவான வாழ்வை பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.